Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எம்எஸ் வேர்டில் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு 5 ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, hidden text. நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டை ஹைட் பண்ணி வைக்கணுங்கிற பட்சத்தில் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் ஃபாண்ட்டோட குரூப் ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி போனாலும் சரி, இல்லை Ctrl+Dங்கிற ஷார்ட்கட் கீயை கிளிக் பண்ணி போனாலும் சரி, ஃபாண்ட்டோட டேப்பில் நமக்கு எஃபெக்ட்ஸோட செக்ஷனில் பார்த்தோம்னா ஹிடன் இருக்குது. ஒன்ஸ் நம்ம செக் பண்ண கையோட ஓகே கொடுக்கும் போது நாம் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுடைய டாக்குமெண்ட் அந்த பேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிருக்கும். அண்ட் ஹைட் பண்ண இந்த டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும்னாலும் சரி, இல்லை அதை திருப்பி அன்ஹைட் பண்ணணும்னாலும் சரி, ரொம்ப சிம்பிள். பார்க்கணுங்கிற பட்சத்தில் சேம் ஹோம் டேப்பில் பேராகிராஃபோட குரூப்பில் ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணும் போது பார்த்தோம்னா என்னென்ன ஹைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம ஹைட் பண்ண டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் விசிபிளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அன்ஹைட் பண்ண போகிறீங்க, பிகாஸ் நம்ம திருப்பி இதை டாகிள் பண்ணும் போது அது எப்பயும் போல் நார்மலாக என்னது ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் திருப்பி அன்ஹைட் பண்ண போகிறீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஷோ ஆர் ஹைட் எனேபிள் பண்ணி இருக்கும் போதே எந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஹைட் பண்ணியிருக்கிறோமோ அதை செலக்ட் பண்ணி மறுபடியும் Ctrl+D ஆர் குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஃபாண்ட்டோட செக்ஷனில் எஃபெக்ட்ஸில் நம்ம மறுபடியும் அதை ஹிடன்லேருந்து அன்செக் பண்ணி எடுத்துடலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்டர். சிலர் இதை யூஸ் பண்ணுறது உண்டு. ரொம்ப சிம்பிள். ஃபைல் மெனியூக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம்னா செக் ஃபார் இஷ்யூஸ், ஸோ இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட் இந்த செக்ஷனுக்குள்ளே போனோம்னா இன்ஸ்பெக்ட் டாக்குமெண்ட், அண்ட் இது நமக்கு டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்டரை பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் எதெல்லாம் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஹிடன் டெக்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம இன்ஸ்பெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபோஸை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரிமூவ் ஆல் கொடுத்து எடுத்துடலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா ஹிடன் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்படும். ஒருவேளை ஹிடன் டெக்ஸ்ட் வேண்டாம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் ஆல் கொடுத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கே நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும். பட் நல்லா கவனிங்க, ரீஇன்ஸ்பெக்ட் பண்ணணும்னாலும் சரி, உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும்னாலும் சரி, திருப்பி தாராளமாக இந்த ஆப்ஷனை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தோம்னா கம்பேர் டாக்குமெண்ட். ரிவ்யூ டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு கம்பேர் செக்ஷனில் கம்பேர் அண்ட் கம்பைன் டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும். நல்லா கவனிங்க, நாம் டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸோட மாடிஃபைடு டாக்குமெண்ட்டில் இருக்கோம். பட் எனக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் இந்த மாடிஃபைட் டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ ரிவ்யூ டேப்பில் கம்பேரோட செக்ஷனில் கம்பேர். ஸோ இங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் ரிவைஸ்டு டாக்குமெண்ட்டையும் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஸோ டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸுங்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட், அண்ட் ரிவைஸ்டு செக்ஷனில் நம்ம டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸோட மாடிஃபைடு டாக்குமெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஓகே கொடுக்கும் போது பார்த்தோம்னா இந்த ரெண்டு டாக்குமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி என்னென்ன ரிவிஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது மாடிஃபைடு டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை நீங்கள் ஓவராலாக இந்த ரிவிஷன்ஸில் இருந்தும் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும் போதும் என்னென்ன விஷயங்கள் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேரிசன் மூலிமா ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த கம்பேரிசனை நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தனி டாக்குமெண்ட்டில் பார்த்துட்டு இருக்கோம். டேபிள் ஆஃப் அத்தாரிட்டிஸுங்கிற மாடிஃபைட் டாக்குமெண்ட்டில் கிடையாது. இன்னும் கம்பேர் அண்ட் கம்பைன் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்தராக நீங்கள் என்ன செஞ்சு அதை மாடிஃபை பண்ணி கம்பைன் பண்ணணும், இல்லை கம்பேர் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் உங்களுக்கு வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறது அந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஷ்ரிங்க் டு ஃபிட் ஆப்ஷன். ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் இருக்க போகிறது கிடையாது. நார்மலாக நம்மளுடைய மெனு ரிப்பன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்காது. பட் நாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இருக்கு இல்லையா, அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி கஸ்டமைஸ்குள்ளே போயிடலாம். நீங்கள் குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா அந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் டேபில் இந்த மெனு ரிப்பனில் தான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் மெனு ரிப்பனை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், கஸ்டமைஸ் கொடுக்கலாம். பட் நமக்கு குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் தான் தேவை. ஸோ ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாப்புலர் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை ஆல் கமாண்டுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரே ஒரு ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு
SH அப்படின்னு நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ அந்த சீரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் நமக்கு தேவையானது பார்த்தோம்னா shrink one page. ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய கரண்ட் லிஸ்ட்டுக்கு இதை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு வேளை வேண்டாங்கிற பட்சத்தில் இதை நீங்கள் இங்கேருந்து ரிமூவ் பண்ணவும் முடியும். பட் நமக்கு இது தேவை. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் 2 பேஜ் இருக்குது. பட் ஒரு பேஜில் வந்தால் நல்லா இருக்கும். பட் நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஹேண்டி, ரொம்ப பக்காவாக வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதாவது இந்த 2 பேஜில் இருக்கிற கண்டென்ட்டை எனக்கு ஒரே பேஜில் வேணும்னும் போது கம்ப்ளீட்டாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி இது வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், shrink to page நீங்கள் கொடுக்கும்போது, 1 பேஜ் நீங்கள் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் ஒரு வேளை முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஆஃப்டர் several attempts Word was unable to shrink the document by 1 page. காரணம் என்னென்னா, இது ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணோம்னா ஃபாண்ட்டோட சைஸை ரொம்ப கம்மி பண்ணி ரொம்ப மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒருவேளை 1-2 பேராகிராஃப் இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ மீதி பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன இடம் தான் இருக்குது. ஓகே, சின்ன பேரா தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஷ்ரிங்க் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரே பேஜில் வேணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் இப்போ போயிட்டு shrink to fit கொடுக்கும் போது பார்த்தோம்னா ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பேஜில் வந்தாச்சு. பட் பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஃபாண்ட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா 12லேருந்து 10க்கு என்ன பண்ணியிருக்கு, ரெடியூஸ் பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் நமக்கு வந்து கண்டென்ட் நெக்ஸ்ட் பேஜில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட செலக்ட் பண்ணி நம்ம செய்யும் போது பார்த்தோம்னா எரர் காமிச்சிட்டே இருக்கும். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரிப்பீட்டிவாக ட்ரை பண்ணும் போது கண்டிப்பாக நமக்கு அது 1 பேஜில் ஃபிட் ஆகும். ஸோ ரொம்ப ஹேண்டின்னு சொல்ல முடியாது. பட் சில நேரங்களில் குயிக்காக நீங்கள் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இப்படியும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் பிரிண்ட் பற்றி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னும் போது அதுக்கு தனியாக வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா ஈக்குவல் டு ரேண்ட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா ரேண்டமாக சாம்பிள் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது உண்டு. ஒருவேளை இது இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஈக்குவல் டு ரேண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் உங்களுக்கு தேவையான பேராகிராஃப், உதாரணத்துக்கு எனக்கு 100 பேரா தேவை அப்படின்னும் போது 100 அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். இல்லை அதுலேயும் ஒரு சில மாடிஃபிகேஷன் சின்னதாக ஏற்படுத்தணும் அப்படின்னும் போது சேம் ஈக்குவல் டு ரேண்ட் ஓப்பன் ப்ராக்கெட், எனக்கு 2 பேராகிராஃப் தான் தேவை, ஆனால் அதில் 10 சென்டென்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ வர்றது 2 பேராகிராஃபாக தான் இருக்கும். பட் கரெக்டாக 10 சென்டென்ஸை கண்டெயின் பண்ணுற மாதிரி தான் அந்த பேராகிராஃப் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இன்கேஸ் சாம்பிளாக ரேண்டம் டெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும், பட் அதே கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வேணுங்கிற பட்சத்தில் இப்படி தாராளமாக நீங்கள் இந்த ரேண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ, ஈக்குவல் டு லோரம் இப்சம் கூட கொடுக்கலாமே, தாராளமாக நீங்கள் லோரம் கொடுக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரும். பட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.